ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வது என்பது ஆண்டவராகிய இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவத்திலிருந்து விலகி நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பதும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே இந்த உலகத்திலே நான் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும்? எத்தனையோ பேர் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். நான் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். என்னை குறித்த ஆண்டவர் பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, நாம் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆகையினாலே நாம் இந்த உலகத்திலே அசுத்தத்திற்கெல்லாம் விலகி நம்மை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இரண்டாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஏன் நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொன்னால், என்னை அழைத்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர் அவர் பரிசுத்தமானவர். ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது, நான் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புக்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நாம் செய்கிற ஆராதனை, நாம் பண்ணுகிற தொழுகை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை அவருக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக மக்கள் பாவத்தோடு, அநீதியோடு, அநியாயத்தோடு கடவுளை வணங்குவதற்கு செல்வது போல நாம் செல்லக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே ஆண்டவருக்கு நாம் பண்ணுகிற ஆராதனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த உலக மக்களைப் போல அசுத்தத்தோடு நாம் போய் அவரை தொழுது கொள்ள முடியாது. அப்படி தொழுது கொண்டால் அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதை அங்கீகரிக்காவிட்டால் அதனாலே நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. ஆகையினாலே நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, தேவனுடைய சித்தம் நான் பரிசுத்தமாய் வாழ்வது என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் பரிசுத்தமானவர், ஆகினால் நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நான் சிந்தித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நான் பண்ணுகிற ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், என்னை பரிசுத்தமாய் எப்படி காத்துக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது நாம் எப்படி பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால்,
முதலாவது நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நீதிமொழியின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். நாம் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எல்லா காவலோடும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எதுவும் நம்முடைய இருதயத்திற்கு வராதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ளே போவதற்கு வாசலாக நம்முடைய கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, நம்முடைய வாய் இருக்கிறது. ஆகினாலே இதையெல்லாம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களையும், நம்முடைய காதுகளையும், நம்முடைய சிந்தனைகளையும், நம்முடைய வாயையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி. ஆகையினாலே இந்த இருதயத்தை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக அதை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நாம் வேசி மார்க்கத்துக்கு விலகி போக வேண்டும். அது பாவத்துக்கு நாம் விலகி போக வேண்டும், மாம்ச இச்சைகளுக்கு நாம் விலகி போக வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே மாம்ச இச்சைகளுக்கு, பாவத்திற்கு நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல மூன்றாவது, 119ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே. என்னை நான் சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் நடக்கிற வழியெல்லாம் வேத வசனத்தின்படி தான் நான் நடக்கிறேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தின்படி மட்டும், வேத வசனம் காட்டுகிற வழியில் மட்டும் நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். நான்காவது, பரிசுத்த ஆவியானவராலே நான் நடத்தப்பட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ நான் என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுத்து, ஆவியானவர் காட்டுகிற வழியிலே நான் நடக்க வேண்டும். வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லியிருக்கிறது. ஆவியின்படி பிழைத்தால், ஆவியின்படி நீங்கள் பிழைத்தால் இந்த உலகத்தில் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆகினாலே மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை தான் நமக்கு ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. ஆவியானவர் நடத்துகிற வழியிலே நாம் நடக்கும்போது நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்திலே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்போ நாம் ஜெபத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, நீங்கள் கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் விழிப்புணர்வு உள்ளவர்களாக விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறார், ஜெபித்தால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டு, ஜெபித்தால் எதற்கெல்லாம் நாம் விலகி பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிற ஒரு தெளிவோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்திலே ஜெபத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நம்முடைய உடலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் நம்முடைய உடலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், என்னுடைய கண் எதை வேணாலும் பார்ப்பேன், என்னுடைய காது நான் எதை வேணாலும் கேட்பேன், என்னுடைய வாய் எதை வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நாம் நம்ம இஷ்டத்துக்கு நடக்காதபடி
நாம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கொரிந்தியருக்கு சொல்லும்போது பவுல் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றது, தேவன் தங்கியிருக்கிற ஆலயம், உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே அன்பானவர்களே, இந்த சரீரம் நம்முடையதல்ல, இது ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவர் குடியிருக்கிற சரீரம். ஆகையினாலே ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார், அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். ஆகையினாலே இந்த சரீரத்தை தினந்தோறும் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த சரீரத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வார். கடைசியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்கே நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு இடத்துல நம்ம தனிமையாக உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து 12 சீடர்களோடு கூட அவர் தங்கியிருந்தார். அவர் எங்கே போனாலும் 12 சீடர்களை கூட்டிக் கொண்டு போனார். அவர்களோடு கூட அவர் நேரத்தை எல்லாம் செலவழித்தார். இப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், சபை மக்களோடு கூட நமக்கு நெருங்கிய ஒரு உறவு தொடர்பு நமக்கு தேவை. அவர்களோடு கூட ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. அதே போல் நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை, நமக்கு ஒரு ஒற்றுமை தேவை. காரணம் என்னவென்று சொன்னால், அப்படி ஒற்றுமையாய் வாழும்போது ஒருவர் தவறு செய்யும் போது இன்னொருவர் அதை சொல்வார், நீ இப்படி செய்யாத இப்படி செய்யாதன்னு. நான் தனியாக உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சாலும் அது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நான் பார்க்குறோம், இந்த நவீன உலகத்திலே இந்த செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு மனிதன் வெளியே போகவே தேவையில்லை பாவம் செய்கிறதுக்கு, எல்லாமே உள்ளங்கையில் இருக்கிறது. ஆகையினாலே இந்த தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த உலகத்தில் கூட சொல்கிறாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே நமக்கு சபையில் உள்ள மக்களோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை, குடும்ப உறுப்பினர்களோடு கூட நமக்கு நல்ல உறவு ஐக்கியம் தேவை. அப்படி வாழும்போது நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். ஆகவே இந்த உலகத்திலே நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு 7 வழிகளை அவர் சொல்லியிருக்கிறார். 1, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2வது, நான் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். 3வது, வசனத்தின்படி என்னுடைய நடக்கை இருக்க வேண்டும். 4வது, பரிசுத்த ஆவியினாலே நான் நடத்தப்பட வேண்டும். 5வது, விழிப்புணர்வுடன் ஜெபிக்க வேண்டும். 6வது, என்னுடைய உடலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். 7வது, நான் திருச்சபை மக்களோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதென்றால் என்ன என்பதையும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குறித்து நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படும் போது ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை உணர்கிறோம். பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளைய தினம் கேட்கலாம்.